இந்த வீடியோவ பார்க்குறத விட, இந்த உலகத்திலேயே முக்கியமான விஷயம் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயத்த வந்து என்னோட ஹார்ட்லேருந்து சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். ஒரு ரியாலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். நெறைய விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் சொல்றேன். இந்த விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் மனசார விரும்புறேன். அதனால தான் இந்த வீடியோவ மேக் பண்றேன். நீங்க ஆல்ரெடி ஜாப் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரியும். பட் நீங்க இத வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்காம இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க இப்போ தான் ஸ்கூல் ஸ்டூடண்ட், காலேஜ் ஸ்டூடண்ட் இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்த வந்து நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி மேக் பண்றேன். அவேர்னஸ்ன்றத விட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ற கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கங்க அப்படின்றது தான் என்னோட உண்மையான ஒரு இன்டென்ஷன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வர பார்க்கணும்னு கூட முக்கியம் இல்ல. நான் சொல்ற கான்டெக்ஸ்ட்ட ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளீனா புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் மேட்ரு. இன்னைக்கு நான் பார்க்குறேன் காலேஜ் படிச்சுட்டு வெளிய வர பசங்க, என் கூட படிச்சவங்க இவங்கலாம் என்ன பண்றோம்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஜாப்ப ஃபைண்ட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஜாப் கெட் பண்றோம் இல்லையா? அந்த கெட் பண்ற ஜாப் வந்து எல்லாரும் ஈஸியா கெட் பண்றதில்ல. அந்த ஜாப கெட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு ஒரு ஜாப ஃபைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஜாப கெட் பண்றதுனால, அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஓகே இந்த ஜாப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு நினைச்சிடுறாங்க. இந்த ஜாப் தான் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஜாப் விட்டுட்டா நம்ம வந்து மணி இருக்காது. நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள கிளீனா போய் மாட்டிக்கிறாங்க. இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஜாப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தாண்டி வேற எதுவும் இல்ல. இது இல்லன்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்ல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போய் சிக்கிக்கிறாங்க. இதுதான் ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம் நான் பார்க்குறது. ஆக்சுவலா இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம என்ன பண்றோம்னா, வாரத்துல 5 நாளும் மார்னிங் ஒரு 9:00 இல்ல 10:00 வச்சுப்போம். 10:00லேருந்து ஈவினிங் ஒரு 6 to 7 வீக்ல 5 டேஸோ 6 டேஸோ ஒரு நாளைக்கு 8 to 10 ஹவர்ஸ் வந்து வொர்க் பண்ணிட்டே இருக்கும். இங்க இந்த மாரி நம்ம செய்றதுனால என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு நாள் ப்ரொடக்டிவா, வெரி ஆக்டிவா, ரொம்ப கிளியரா திங்க் பண்ற டைம்ன்னு பார்த்தா, ரொம்ப எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைம் தான் இந்த டைம். அந்த மார்னிங் டைம், அந்த ஃபுல் டே இருக்கு இல்லையா? அந்த டைம் தான் நம்ம எஃபிஷியன்ட்டா திங்க் பண்றது, நம்ம எஃபெக்டிவா திங்க் பண்ற டைம். அந்த டைம்ல என்ன பண்ணிறணும்னா, ஒரு இடத்துல போய் உட்காந்து ஃபுல்லா வொர்க் பார்த்துடுறோம். மார்னிங்லேருந்து நைட் வரை வொர்க் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்க ரிட்டர்ன் வந்து ஹோமுக்கோ, பிஜிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வரீங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த விஷயத்த தவிர வேற விஷயத்த திங்க் பண்றதுக்கான எனர்ஜி உங்க மைண்ட்ல இல்ல. நீங்க வேற விஷயத்த திங்க் பண்ணவும் முடியாது. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி ஃபுல்லா ஸ்டக் ஆயிட்டீங்க. உங்களோட மைண்ட்ல எனர்ஜி இல்ல. உங்களோட மைண்ட திருப்பி தான் வேற விஷயத்த திங்க் பண்ற மாரி செய்யணுமே தவிர, மத்தபடி உங்களோட ஃபுல் எனர்ஜியும் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருச்சு. உங்களால வேற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய விஷயம். இத தான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றத அப்படியே திங்க் பண்ணுங்க. நீங்க காலையில மார்னிங் ஒரு 6 மணிக்கு எழுறீங்கன்னு வைங்க. 6 to 7, 8 இதில ஏதோ ஒரு வொர்க் பண்றீங்க. ஏதோ சில் பண்றீங்க. ஒரு 2 மணி நேரம் உங்க கையில இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, குளிச்சுட்டு, ரெடி ஆயிட்டு, சாப்பிட்டு ஆஃபீஸ் போறீங்க. எத்தன மணிக்கு போறீங்க? 10 மணிக்கே போறீங்கன்னு வச்சுக்குவோம். 10 மணிக்கு போறீங்களா? அப்படியே ஃபுல் டே வொர்க் பண்றீங்க. 12, 1, 3, 4, 5 ஒரு 6, 6:30 வரை வொர்க் பண்றீங்க. ஃபுல் டே அப்படியே ஸ்கிப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வரீங்க. வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆயிரும். ஸோ ஒரு 7:30, 8 மணிக்கு நீங்க உங்களோட வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 8 to 10 வந்து நீங்க வந்து வேற ஏதாச்சும் வொர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிருவீங்க. இதே மாரி அடுத்த நாள் எழுறீங்க. சாப்பிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போறீங்க. மறுபடியும் ஃபுல் டே போயிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரீங்க. ஏதோ பண்ணிட்டு மறுபடியும் எழுறீங்க, சாப்பிட்றீங்க, ஆஃபீஸ் போறீங்க, வொர்க் முடிச்சுட்டு வரீங்க, தூங்குறீங்க. அப்படியே இப்படியே போகுது. வீடு, வொர்க், ஆஃபீஸ், ஆஃபீஸ், வொர்க், வீடு, வீடு, வொர்க், ஆஃபீஸ். இப்படியே வாரத்தில 6 நாளும் 5 நாளும் போயிட்டுருக்கும். மாசத்தில 25 நாள் இப்படி தான் போயிட்டுருக்கும். அப்படியே வருஷம் ஃபுல்லும் இப்படி தான் போயிட்டுருக்கும். லைஃப் ஃபுல்லும் இப்படி தான் போயிட்டுருக்கும். இதுதாங்க சொல்ல வரேன். இந்த மாரி செய்றதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைல்ல மாட்டிக்கிறீங்க. நீங்க எப்பவுமே பிஸியாவே இருக்கீங்க. ஏதோ ஒரு வொர்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஃப்ரீ டைம் இல்ல அப்படின்ட்டு நீங்களே நம்புறீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி உங்களோட மைண்ட் சொல்லுது. அது சொல்றது மட்டும் இல்லாம நீங்க ஃபுல் டேவும் பிஸியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நைட்ல ஒரு 2 ஹவர்ஸ், மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. இவ்வளோதான்.
மற்ற டைம் ஃபுல்லாக நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் வேறு விஷயத்த திங்க் பண்ண முடியாது. திங்க் பண்ண வாய்ப்பும் இல்லை. நீங்கள் ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலில் ஸ்டக் ஆயிருவீங்க. இதுதான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் அந்த ரியல் கான்டெக்ஸ்ட். யூ ஆர் ஸ்டக்ட் இன் எ பிஸி லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயம், இந்த விஷயத்த வந்து நான் எக்கச்சக்கமான நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாச்சும் ஆஃபீஸ் போவோம், ஒர்க் பண்ணுவோம், ரிட்டர்ன் வருவோம். வந்த மைண்ட் வந்து வேறு விஷயத்த திங்கே பண்ணாது. வேறு விஷயம் திங்க் பண்ண ஏன் திங்க் பண்ணணும்? வேறு மாதிரி போகவே போகாது. நானே என்னோட மைண்டை கஷ்டப்பட்டு ட்ரிக் பண்ணி, இல்லை ஏகே ஜாபை விட்டுட்டு உனக்கு வேறு லைஃப் இருக்குது. நீ வேறு மாதிரி திங்க் பண்ணி வேறு விஷயத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு என்னோட மைண்டை ட்ரிக் பண்ணி திருப்பி நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். எல்லா நாளும் இல்லைனாலும் மோஸ்ட்லி இப்படி தான் போயிட்டுருக்கும். நம்மளோட ஃபுல் ஃபிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க்கெல்லாம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல மறுபடியும் மைண்டை ட்ரிக் பண்ணி வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு விஷயத்த செய்யின்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வரதில்லை. ஸோ நம்மளோட ஃபுல் மென்டல் ஃபிசிக்கல் ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு இடத்துல ட்ரைன் ஆயிடுச்சு. ட்ரைன் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரைன் பண்ணணும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. நான் இதை எக்கச்சக்கமான நாள் ஃபீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் செம்ம ப்ரொடக்டிவாக இருக்கீங்க. அது ஒத்துக்கிட்டே ஆகணும். எஸ், நீங்கள் உங்களோட 9 to 5 ஜாப்பில் செம்ம ப்ரொடக்டிவாக இருக்கீங்க. நீங்கள் உங்களோட டைமை வந்து அந்த இடத்துல வேறு லெவலில் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிரைண்ட் உங்களோட டைமை வந்து எக்கச்சக்கமான டைம் வந்து ஒரு இடத்துல ப்ரொடக்டிவாக கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட எனர்ஜி அந்த ப்ரொடக்டிவ் ஹவர்ஸில் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு விஷயத்தை செய்கிறதுக்கு எனர்ஜி இல்லை. அவ்வளோதான் மேட்ரு. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு 9 to 5 பிஸி லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டக் ஆயிடுறோம். நம்ம அந்த விஷயத்தை தவிர வேறு விஷயத்த செய்யவும் முடியாது, செய்கிறதும் இல்லை. நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ட்ரீம் இருந்தாலும் அதை செய்கிறதில்ல. இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் விஷயத்த செஞ்சு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்ட்டு நினச்சாலும் வேறு விஷயத்த செய்கிறதில்ல. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, காலேஜ் முடிக்கிறீங்க, ஜாப் கெட் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணுறீங்க, அந்த ஜாபோட நெக்ஸ்ட் லெவலில் போகிறீங்க. 5 இயர்ஸ்லையோ 10 இயர்ஸ்லையோ அதை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலை. நான் வந்து ஒத்துக்கிறேன், அதுக்காக ஜாப் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப கொடூரமான விஷயம், லைஃபே போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டம்மாக தான் வெளியே வருவீங்க. உங்களுக்குன்னு எதுவுமே தெரியாது, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது தான் இருந்துச்சு. ரொம்ப டம்மாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஜாபுக்கு போனேன். எல்லோரும் ஜாப் போகும். அங்கே போனால் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ரியல் டைமாக அங்கே தான் போய் ஒரு ஓகே செய்வீங்க. அந்த இடத்துல தான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க. அவங்க உங்களுக்கு சொல்லி தரலனாலும் சரி, அங்கே நடக்கிற விஷயம், அங்கே பார்க்குற விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ரியல் டைமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறமும் பீப்புள் வந்து அதே இடத்துல அதே ஒர்க்கை ரிட்டன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு இங்கே வந்து எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்னாலேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஜாப் மட்டும்தான் செய்யணும், வேறு விஷயம் செய்யறதுக்கு இல்லை, செய்ய முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்கிங்ஸில் இருப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த ஜாபை விட்டுட்டா நான் வேறு என்ன விஷயம் செய்கிறது அப்படின்ட்டு ஒரு பயம், ஒரு ரிஸ்க் எடுக்க ஒரு பயம். இதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம மைண்ட் இருக்குல்ல, நம்ம இருக்கும் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட சால்வ் பண்ணுறதுக்கான திறமை அந்த மைண்டுக்கு இருக்குது. ஏன் நீங்கள் எக்கச்சக்கமான விஷயத்த சால்வ் பண்ணுறீங்க, நிறைய க்ரியேட்டிவாக இருக்கீங்க. ஏன் எல்லா டைம்லையும் இல்லை, உங்களோட ஜாப்லேயும் சரி வேறு இடத்துலையும் சரி நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தரீங்க, அதை வந்து க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களோட மைண்டுக்கு இருக்குது. ஆனால் அது நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை நம்ம மைண்டுக்கு இவ்வளோ தான் தெரியும், நம்ம இதை தான் செய்ய முடியும், இதை தாண்டி வேறு செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்மளே பிலீவ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி ஹியூமன் மைண்டும் கேப்பபிள் டு டூ எனிதிங். தட் இஸ் த ரியாலிட்டி. நான் சொன்ன மாதிரி நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. எந்த ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாலையும் சால்வ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சால்வ் பண்ணும் அப்படின்னு இருக்குது. பட் இப்படி இருக்கிற நம்மளோட மைண்டை வந்து யாருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுறதில்ல. நானும் தான். ஐ எம் வெரி அன்ப்ரவுட் ஆஃப் தட்.
பட் என்னால முடிஞ்ச வரை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோட மைண்ட. இந்த கொஸ்டின உங்களுக்கு நீங்களே கேளுங்க. நீங்க ஏன் ஒரு நாளைக்கு 8 டூ 10 ஹவர்ஸ் வந்து ஹார்டா வொர்க் பண்ணணும்? ஏன் நீங்க ஒரு வீக்குக்கு வந்து 5 டூ 6 டேஸ் 8 டூ 10 ஹவர்ஸ் வொர்க் பண்ணணும்? ஒரு 48 டூ 50 ஹவர்ஸ் வொர்க் பண்ணணும்? ஏன் ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து 200 ஹவர்ஸ் வந்து வொர்க் பண்ணணும்? ஏன் வருஷத்துல 365 நாள் வொர்க் பண்ணணும்? ஏன் நீங்க வந்து உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லும் ஒரு இடத்துல வொர்க் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்க கேளுங்க. இந்த ஜாப தாண்டி நம்ம வேற விஷயத்த ஏன் செய்றதில்லன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டக்ட் இன் எ பிஸி லைஃப் ஸ்டைல். நீங்க ஆல்ரெடி பிஸியா இருக்கீங்க. பிஸியா இருக்கும்போது வேற விஷயத்த நீங்க எப்படி செய்ய முடியும்? ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போங்க, காலேஜ் முடிங்க, ஜாப் கெட் பண்ணுங்க, வொர்க் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணுங்க. பட் அதிலேயே நீங்க ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் தவறான செயல் அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணதுக்கப்புறம், ஒண்ணு உங்களோட ஜாப குவிட் பண்ணிட்டு வேற விஷயத்த செய்யலாம். இல்லன்னா உங்ககிட்ட ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா? மார்னிங் ஒரு 6 டூ 8 இருக்கு இல்லையா? நைட் வந்து ஒரு 8 டூ 10 இருக்கு இல்லையா? இந்த ஜாப்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சண்டேஸ் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல நீங்க யுட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒண்ணு அந்த ஜாப விட்டுட்டு வேற விஷயத்த செய்யணும். இல்லன்னா உங்களுக்குன்னு இருக்கிற ஃப்ரீ டைம வைஸ்லி யூஸ் பண்ணணும். இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஜாப வந்து பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கணும். வேற டைம்ல நீங்க வேற விஷயத்த செஞ்சுட்டு இருக்கணும். என்னோட மைண்ட் செட் எப்பயுமே அதுதான். நான் என்னோட ஜாப் வந்து எப்பயுமே ஃபுல் டைம் ஜாபா நினைக்கவே மாட்டேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபுல் டைமே ஜாபே செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல வந்து நான் வேற விஷயத்த செய்யணுன்ட்டு வேற விஷயத்த செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ யூ நீட் டு டேக் ரிஸ்க். ஜாப் எப்போ வேணா குவிட் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருங்க. ஜாப் போயிருமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நான் அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன்னா, யூ நீட் டு டூ சம்திங் அபார்ட் ஃப்ரம் ஜாப் அப்படின்றது தான் இங்க அல்டிமேட்டான விஷயம். நீங்க ஆல்ரெடி ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைல்ல ஸ்டக் ஆயிருக்கீங்க. அதுலயும் எப்பயுமே ஸ்டக் ஆயிறக்கூடாதுன்றது தான் இங்க அல்டிமேட் கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்க அந்த ஜாப தவிர வேற எந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயத்த பிக் பண்ணுங்க. நிறைய விஷயத்த பிக் பண்ணுங்க. பட் வொர்க் ஆன் ஒன்லி ஒன் திங் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க ஒரே நேரத்துல நிறைய விஷயத்த செய்யலாம். கண்டிப்பா செய்ய முடியும். பட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேட்டையும் போட்டு அந்த விஷயத்த செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நான் ஒரு பக்கம் என்னோட ஜாபையும், ஒரு பக்கம் இந்த யூடியூப்மே என்னால ஃபுல் கான்சன்ட்ரேட்டடா பண்ண முடியல. இந்த மாரி இருக்கும்போது நம்ம எப்படி நிறைய விஷயத்த ஃபுல் கான்சன்ட்ரேட்டடா பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட பெரிய தாட் இல்ல, இதான் ரியாலிட்டி. ஸோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வொர்க் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்? எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுலேருந்து ரிசல்ட் வரதுக்கு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சும் ஆகும். அதனால தான் ஒரு டீசென்ட்டான ரிசல்ட் வரதுக்காக ஒரு 3 வருஷம் அதில வொர்க் பண்ணுங்க. பிக் ஒன் ரைட் திங். வொர்க் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். எஸ். ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஃபுல் ஃபோகஸ்டா அந்த ஒரு விஷயத்துல வொர்க் பண்ணுங்க. அவ்வளோதான் மேட்டர். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நான் இந்த கான்டெக்ஸ்ட்ல மட்டும் இல்ல. இத தாண்டி நான் வேற கான்டெக்ஸ்ட்லயும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அதாச்சும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த செய்யணுன்றோம் இல்லையா? அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அதில வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அத பத்தி நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு அதில நம்மளுக்கு ஓரளவு அதில என்ன இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, அதுக்கப்புறம் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விஷயத்த நவல் ரவிகாந்த் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம யூ நீட் டூ கம்ஃபர்டபிள் வித் ஃப்ரீக்வென்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இது 2மே எப்பயுமே என்னோட ஃப்ரண்ட் ஆஃப் மைண்ட்ல போட்டுப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே. அது அப்படிதான் ஆகும். ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவேன். இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் கிக் ஸ்டார்ட் பண்றேன்னா, ஓகே, இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது இதுக்கு முன்னால அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இருக்கும். ஸோ இந்த 2 மைண்ட் செட்டையும் வேணா மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய இடத்துல. நினைச்ச நேரத்துல, நினைச்ச இடத்துல, நினைச்ச விஷயத்த செய்யணும். எனக்குன்னு ஒரு மொபிலிட்டி வேணும். நான் நினைச்ச நேரத்துல, நினைச்ச இடத்துக்கு போகணும். நான் வொர்க் பண்ணணும்னு நினைக்கும்போது மட்டும் தான் வொர்க் பண்ணணும். வொர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும்போது வொர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, 9 to 5 உங்களோட ஆப்ஷன் கிடையாது. நீங்க வேற விஷயத்த தான் செய்யணும். நீங்க வெல்த்தி ஆகணும்னாலும் சரி, ஹேப்பியா இருக்கணும்னாலும் சரி, 9 to 5 வாய்ப்பில்ல ராஜா. அதுதான் ரியாலிட்டி.